சொல்ல ஹாப்பி பொங்கல் சித்தி. இப்படிதான் அவன் எப்பயுமே எழுப்புவான் வந்தானா. ஏய் நீ பொங்கல் வர ஃப்ளாஷுக்கு மூஞ்ச போது என்ன இங்க ட்ரெஸ் கட்டுதாங்க. இப்படிதான் ட்ரெஸ் கட்டுவாங்களா? போலாமா? ஹாப்பி பொங்கல் சொல்லு. சொல்லு ஹாப்பி பொங்கல். மார்னிங் டிஃபன் கடையில் வாங்கியாச்சு. ஸோ சப்பாத்தி செட். ஸோ யோகிக்கு ரொம்ப பிடிக்குமா, அவர் வந்து சாப்பிட்ருக்காரு. யோகிட்டா எங்கே இருந்த? மேலையா? அப்புறம் வெளியே வா. மேலே போறியா? எங்கள் அம்மா சாரி கட்டிகிட்டு இருக்காங்க. மாடி வித் ரவி சார். ரவி என்ன வந்துருக்காங்க, ஜாலியாக பார்த்துட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க, நீங்களும் பார்க்கலாம், போய் பாருங்கள். விஜய் சேதுனா ஒரு ஃபன் தான் இருக்கும், பார்ப்போம். ஹலோ வெல்கம் பேக் டு சாக்கியா க்ளவுஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தை 1, அதாவது பொங்கல். இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து எல்லார் வீட்லேயும் மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு சூரியன் உதிக்கிற டைம், அந்த டைம், ஏன்னா சூரிய பொங்கல்னால அந்த டைம் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக எனக்கு தெரியல. ஆனால் நாங்களாம் ஈவினிங் ஆயிரும். மோஸ்ட்டாக முன்னாடிலாம் வந்துட்டு நைட்டே ஆயிரும். சூரியன் உதிக்கிற டைமில் பொங்கல் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் ஆயிரும். முன்னாடிலாம் ஒரு 5 இயர்ஸ் பேக்லாம் வந்துட்டு நைட்டே ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒரு 7, 8 அந்த டைமில் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்து டின்னர் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு, நாங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட்டு அந்த நாளையே முடிப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுது. எங்கள் அம்மா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடுறாங்க. ஆனால் இப்போவும் நான் வந்து போய் ஹெல்ப்லாம் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவங்களே தான் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சந்தியாவும் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, நைட்டே வந்துட்டு கோலம் போடலாம், கோலம் போட்டுட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே கோலம் போடலாம் நான் அவளை தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவளுக்கும் சலுப்பாக இருந்துச்சு, எனக்கும் சலுப்பாக இருந்துச்சு. நாங்கள் போடவே இல்லை. சரி இன்றைக்கி நைட்டு போடுவோம், இன்றைக்கி போடுவோம், மாட்டு பொங்கலுக்கு நம்ம போடுவோம், அவர் ரங்கோலி போடலாம், நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுவும் நாங்கள் போடுவோமா இல்லையா என்னன்னு தெரியல. நாளைக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், மாட்டு பொங்கலுக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம், உழவருக்கும் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் பொங்கல் செலிப்ரேஷன். இன்றைக்கி வந்து சூரிய பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைப்போம், பெண் பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டு கருமஷ் அதையும் சாப்பிட்டு இன்றைக்கான நாள் இப்படி தான் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்னிலேருந்து வந்து நேற்றே வந்து காப்பு கட்டல. ஸோ நேற்று வந்து இந்த மொச்சக்கொட்டை, கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பூ வைப்பாங்கள்ல, அது என்ன பூ சொல்லுவாங்க இல்லை, இந்த காப்பு கட்டுக்கு ஒரு பூ மாதிரி ஒரு அந்த ஒரு சம்திங் ஏதோ அது வைப்பாங்க. அது எனக்கு அதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அதெல்லாம் வைப்பாங்க. அது அந்த மாதிரி நேற்று போச்சு. இன்றைக்கி வந்துட்டு இந்த வெறும் நாங்கள் மாட்டு பொங்கல் வச்சு சூரிய பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் பேலன்ஸ் வந்து வேறு என்ன சாப்பிடுவோம் நமக்கு சோறு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஷாப்பிங் விளாகவே சொல்லியிருப்பேன், ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது. ஸோ நேற்று ஒரு நாள் தான் இருந்துச்சு. நான் போய் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்த அன்றைக்கே வந்துட்டு நான் போய் கொடுத்துட்டேன். ஒரு நாள் தான் இருந்துச்சு. நீங்கள் மார்னிங் நேற்று நைட்டே கொடுக்கணும்னு சொன்னேன். பட் ஆனால் அவங்களால் ஸ்டிச் பண்ண முடியல, ஆல்ரெடி ஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் கொடுக்குறாங்க. நான் இன்னும் குளிக்கலை, எதுவுமே பண்ணலை. இனிமேல் போயிட்டு நான் குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே போய் அவங்ககிட்ட வந்து ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ஏதாவது சம் ஆல்ட்ரு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பண்ணிவிட்டு நான் வந்து சாரீ ட்ராப் பண்ண போகிறேன். சந்தியாவும் வந்துட்டு சாரீ தான் இன்றைக்கி கட்ட போகிறா. அவளுக்கும் நான் இன்னும் சாரீ கட்டி விடணும். ஸோ இந்த வேலைகள்லாம் இருக்கின்றது என்னன்னு தெரியல. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு இன்றைக்கி நம்ம லைட்டாக ஒரு தீபாவளிக்கு போட்ட மாதிரி லைட்டாக தான் போடுவோம், லைட்டாக ஒரு மேக்கப் போடுவோம். நான் நினச்சேன்னா சன்லைட் இருக்கும், ஃபோட்டோ எடுக்கலாம், ஈஸியாக ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் சன்னியே காணும் இன்றைக்கி. ஒருவேளை காலையில் வந்துட்டு போயிட்டேன். காலையில் வந்தார். ஆனால் இப்போ வந்து கிளியர் ஸ்கையாக இருக்குது. எனக்கு தெரியல, அவர் காலையில் வந்தார். நான் எந்திரிச்சிக்கும் போது யோகி நானும் பார்த்தோம். பட் இப்போ தெரியல எனக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பேலன்ஸ் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட இல்லாத கலரில் நான் ஒரு சாரீ வாங்கியிருக்கேன். அது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே எனக்கு பிடிக்கல. எனக்கு எப்பயுமே ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ என்கிட்ட இல்லாத கலர் வாங்கியிருக்கேன். நான் வாங்கணும்னு நினச்ச கலரில் வாங்கியிருக்கேன். எனக்கு செட் ஆகுமான்னு தெரில, நம்ம செட் ஆகிப்போம். ஓகே போவோமா? போயிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ ஜாலியாக இருங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு இந்த நாளை வந்து கொண்டாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக இருங்க.
ஸோ தெரியல, ஜாலியாக இருங்க, ஹாப்பி. உள்ள போகலாமா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. பாய் பாயில் சாரி, நம்ம உள்ள போகலாம். போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். நான் வந்துட்டு குளிச்சாச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். நான் போன கிளப்பில் பார்த்துருப்பீங்க. அவங்க தெரியல, பொங்கலுக்கு இது புதுசாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. என்னென்னா இப்போ நான் போயிட்டு கீழே போயிட்டு சன்ஸ்க்ரீன் கீழே தான் இருக்குது. போய் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நான் இங்கே தான் இதே ஸ்ட்ரீட்டில் தான் இந்த அக்காவோட டெய்லர் அக்காவோட ஷாப் இருக்குது. அங்கே போய் ப்ளவுஸ் வாங்கிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்லா சீரீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ட்ரெஸ் நான் போடுவேன். ஸோ அது ஸ்டேட்டிங்காக இருங்க. ஆனால் இதை வந்து இவ்வளோ ஃபுல் டாப் அதில் நான் வேறு மாதிரி ஸ்டைல் பண்ணியிருப்பேன். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வேணும்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணியிருப்பேன். ஸ்டேடியூனாக இருக்கேன். உங்களுக்கு அந்த வேலை வீடியோ வரும். நான் இன்னும் ஷாப்பிங் வீடியோ எடிட் பண்ணவே இல்லை. நான் இன்றைக்கி எனக்கு டைம் இருந்துச்சு, இன்றைக்கி எடிட் பண்ணிடுறேன். நான் நைட் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி ஐ வில் பி போஸ்ட் ஃபார் யூ. ஓகே, ஸ்டேடியூனாக பங்களா பொங்கல், பங்களா பொங்கல், பங்களா பொங்கல். யோகி சொல்லு, பங்களா பொங்கல். அங்க பாடுறானா, இங்க பார்த்துட்டு இருக்கிறேன். பொங்கல், பங்களா பொங்கல், சூரியன் பொங்கல், காணும் பொங்கல். எங்க மற்றதெல்லாம் நிறைய போக நுர மாதிரி வரும். உங்களதே வரமாட்டேங்க நுர நிறையா. யோகி சொல்லு, பங்களா பொங்கல், பங்களா பொங்கல், பங்களா பொங்கல், பங்களா பொங்கல். வந்துச்சு ஒரு தொட்டு கொஞ்சம் பொங்கலுக்கு சொன்னதுக்கு உண்டான வச்சேன். இப்போ தூக்கி குக்கரில் ஊற்ற போகிறேன். நான் போயிட்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளவுஸ் வாங்கிட்டு ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து சும்மா ஒரு ட்ரான்சிஷன் ரீல்னு ஒன்று எடுத்துருக்கோம். அது இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போடுவோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் வந்து சாரியே கட்ட போகிறோம். முதல்ல அவளுக்கு கட்டி விட்டுட்டு நான் கட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு கசகசன்னு ஆயிரும். அப்புறம் அதுலேயே அது கட்டவே லேட் ஆகுமா, எனக்கு இன்னும் லேட் ஆகும். அதனால் நாங்கள் கட்டிட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறோம். ஓகே, ஃப்ளோட்டிங்கா வந்துட்டு பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அது சும்மா வந்துட்டு கொஞ்சம் இலை இதெல்லாம் வாங்க போயிருக்காங்க. அது வாங்கிட்டு வந்தோடனே சாமி ரூம் ரெடி பண்ணிட்டு எல்லா படசெல்லாம் போட்டுட்டு அப்பாவை வந்துட்டு நிர்மலம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சாமி கூப்பிட போகிறோம். அதுக்குள்ளே நாங்கள் சாரி கட்டி நான் கொஞ்சம் வந்து டச்சப் பண்ணிட்டு போய் வெற்றிகரமாக சாமி கும்பிட்டாச்சு. சாரி கட்டி முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். அப்புறம் கீழே போயிட்டு சாப்பிட்டு இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோம். டைம் வந்து 4 o'clock மேலே தான் இருக்கும். டைம் எனக்கு தெரியல. போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சூரியனுக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரேன். முதல்ல காக்கா வராங்களான்னு தெரில. அவரை வேறு ஆர்ப்பாட்டு பண்ணி காக்கா காக்கான்னு கூப்பிடணும். மேலே போய்ட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் வச்சுட்டு வரேன். செம பசியில் ஒரு காக்கா வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. வந்த மாதிரியே பார்த்துருச்சு. ஸோ அங்கே உட்காந்துருக்கான் ஒருத்தன். நான் போய் டக்குன்னு முடிச்சுட்டு அவனை கூப்பிடுவோம். பண்ணிட்டானுங்க. கா 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 சாப்பிடுங்க. அங்கே இருக்கு, அங்கே வச்சிருக்கேன் பாடுறா, போய் சாப்பிட்றா. கா 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 பார்க்கலாம். சரி ஓகே, நீ பீஸ்ஃபுல்லாக சாப்பிடு. பார்த்துட்டாங்க அவன் இறங்கி போவானா. இன்னொருத்தன் வந்துட்டான். சாரி, இவங்களாம் பெரியவங்க, டான் டான்னு சொல்லக்கூடாது. காக்கா இது அண்டை காக்கான்னு நினைக்கிறீங்க. தாத்தாவாக இருக்குமோ? அண்டை காக்கா. அது பியூர் பிளாக். சாரி, பியூர் பிளாக் இல்லை, ஃபுல் பிளாக். பாய் சாப்பிடு. ஏன்
சாப்பிட மாட்டியா நீ? சார் நீங்கள் சாப்பிடுங்க ப்ளீஸ். அவன் சாப்பிடாம உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறான். நீங்களும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க. இங்கே ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன காற்று செம்மையாக அடிக்குது. காற்று செம்மையாக அடிக்கணும். அவங்களாம் பறக்க முடியல. அதான் ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டுருக்கானுங்க. சாப்பிடுங்க ப்ளீஸ். ஓகே, திருப்தியாக சாப்பிடுங்க. பாய், டேக் கேர். சிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். திரும்பி பார்க்குறோம். ஹாப்பி டு see you. ஓ ஐ சி. நாங்கள் இந்த பக்கம் வந்தால் தான் சாப்பிடுவாங்களா அவங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ வச்சப்போவே சாப்பிட்றாங்க. ஓ மை காட், செம்மையாக எடுத்து சாப்பிட்றான் பார்த்தீங்களா? ஒரு வாயா. இன்னொருத்தர் வந்திருக்காரு. வெல்கம். ஷேர் யுவர் ஃபுட். உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல? இப்போ சாப்பிடுங்க. சாப்பிடுனே தான் சொல்லுவார். அவர் வந்தோன்னே இவர் திரும்பி போகிறாரு. எனிவே ஜாலியாக சாப்பிடுங்க. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோசரம் வெளியே வந்திருக்கோம். லைட்னிங்கே போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஆண்டாயிருவாங்க மேடம். மேடம் ஒரு அவுட்ஃபிட் தான். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்குறோம். நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கல. மேடம் வந்து அவளை காட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சாரீ கட்டினது பிடிக்கலையா? ஃப்ரீ ப்ளீட் விட்டுருக்காங்க. ஃப்ரீ ப்ளீட் தானே? அது என்னது? ஃப்ரீ ப்ளீட் தான். ஃப்ளோட்டிங் சாரீ விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே தான் கேட்டாங்க. அதுதான் கட்டி விட்டேன். பட் அவங்களுக்கு பிடிக்கலையா? கட்டி இல்லை, சுற்றி விட்டா. கட்டி உள்ள சுற்றி விட்டா. நான் இப்படி வேணா வரேன். அது கீழெல்லாம் காட்ட மாட்டேன். கீழே காட்ட கூடாது. கூடாது கூடாது போ. ஐயோ பையன். யோகியோட இன்னொரு செகண்ட் அவுட்ஃபிட் இதுதான் வந்து நாங்கள் வாங்கினது. ஆனால் இது பொங்கலுக்குன்னு வாங்கலை, மேரேஜ் வருது. ஸோ அதுக்கோசரம் வாங்கியிருப்பாங்கட்டு நான் அதுக்கு போட்டு விட்டேன். மறுபடியும் சாமி வந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் ஏதோ போட்டிருக்கேன்னு மூஞ்சில் தெரியுதா? போட்டிருக்கேன். இங்கே மட்டும் போட்டிருக்கேன். டாக் ஸ்பாட் செட்டில் மட்டும் போட்டிருக்கேன். ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா சிந்தியா? பெஸ்ட்டாக முடிஞ்சு. நைஸ் கேமராமேன் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றேங்க? நீ மூடு. நீ மட்டும் எப்படி ஒழுங்கா இடம் எடுத்து கொடுத்த? இல்ல ஒழுங்கா நீ மட்டும் நிக்கிற. அவ மட்டும் ஏதோ ஒழுங்காவா நிக்கிறா? இல்லையே. எப்படி கிளவி மாதிரி காமிச்சு கிளவி மாதிரியே பேசணும். சொன்னா புரியல. ஃப்ளோட்டிங்க்கு வந்து இப்படிதானங்க இப்போ கழுத்துவாங்க. இங்க பாருங்க, இது எவ்வளவு பெருசு நீளம். சத்தியமா நான் சுத்தி நிக்கிற மாதிரி இருக்குது. அம்மம்மா அம்மாமா அம்மம்மா அம்மம்மா. கேமரா ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கு. எனக்கு ஏதோ அப்படியே நான் பிச்சைக்காரியாட்டா இருப்பேனே தவிர அப்படி இருக்க மாட்டேன். போஸ் இருக்கும். நான் மறுபடியும் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க பார்க்குறேன். இன்னைக்கு என்ன நான் vlog எடுத்தேன்னா ஒன்றுமே கிடையாது. கெட் ரெடி இதை போட்டேன்னா கிடையாது. என்னோட ஃபுல் சாரி காட்டட்டா? ஃபுல் சாரி எடுத்து கொடுறேன். மேடமோட அவுட்ஃபிட் இது இப்போதான் ஆனே செய்யுது. மேடமோட ஃபுல் அவுட்ஃபிட். எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக
இன்றைக்கி நான் ஒன்றுமே பண்ணாமையே வந்துட்டு இப்படி போயிடுச்சு. இதில் ஒன்றுமே இருக்காது. சரி என்ன எடுத்துருக்கு அப்படின்லாம் நினச்சி அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த vlog அவ்வளோதான் முடிஞ்சு. அதுவும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யோகி போய் சீக்கிரம் தூங்க வைக்கணும். இல்லைனா நிர்மலா ஆல்ரெடி டயர்டாக இருக்கான். செம்மையாக கத்துவான். பாய். see you next video. ஸ்டேடியோனா இருங்க. இன்ஸ்டாகிராம் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.